வணக்கம் மக்களே. ஜெய்ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு இப்போ பார்க்க போற பதிவு என்னதுன்னு கேட்டேன்னாக்கா, அபிஷேக் பச்சனோட ஜாதகம். அதுல வந்து இது நம்ம நாட்டிலேயே ரொம்ப பெரிய ஒரு கிரீடம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோட டைவர்ஸ் ஆக போறது, குழந்தை ஆராத்யாவோட அவர் பிரிய போறாருன்னு ஏதோ இந்த சோசியல் மீடியா ஒன்று வந்தாலும் வந்தது. எல்லாருடைய வாழ்க்கையும், அதுவும் இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்னாக்கா அவங்களோட வாழ்க்கையே போட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டுறாங்க. ஸோ அதனால இது நான் எல்லாரையும் பொதுவா சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்னு இல்லை, இங்கேயும் அதே தான் நடக்கிறது. எல்லாரும் சேர்ந்து பாவமா இருக்கு. ஒரு செலிபிரிட்டினா போறோம், அவளோட வாழ்க்கைய கெடுத்து குடிச்சவராக்கிடுறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு அழகா விரிவா இது ஆம், தமிழ் மக்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காது. பட் ஆஸ்ட்ராலஜியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இதில் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். அதனால நம்ம அது போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்லை ஜாதகம் படிக்கணும் அப்படின்னாலோ, நீங்களும் உங்களுக்கும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலோ, என்னுடைய வெப்சைட் இருக்கு jayasreebalan.com. அது மூலமாக நீங்க என்னை ரீச் பண்ணலாம். அதில் உள்ள சில ஃபார்ம் எல்லாம் ரொப்பி நீங்க செய்யலாம். அவங்க நம்ம போயிட்டு பவர் பாயிண்ட்ல பார்க்கலாம். இது ஆஹ் அபிஷேக் பச்சனோட ஜாதகம். இவர் பாத்தீங்கன்னா சப்சே ஃபர்ஸ்ட் கேட்டா மேஷ லக்ன ஜாதகம். அங்க போய் கேத்து உட்காந்துருது. எய்த்து லாடான கேத்து போய் இங்க உட்காந்துருது. அதுவும் கேத்து எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்க? தனி நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்க. ஓகேயா? சாதாரணமா இவருக்கு கொஞ்சம் இப்பவும் காலில் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயானது, அவர் எய்த் லார்டும் சரி, செகண்ட் லார்டும் சரி, அப்படி பார்த்தீங்கன்னாக்க இங்க அவருடைய ஃபுல் எனர்ஜி, அவர் தன் குடும்பத்துக்காக ஃபுல்லா எனர்ஜியை போடுறார். ஃபுல் எனர்ஜி, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவர் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அவர் போடுறார். ஓகேயா? அவர் ஹீஸ் தன்னுடைய அப்பா, குடும்பம், அது மாதிரி ஒரு நல்ல ஆளுதான். ஒன்றும் ஒரு கெட்டவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் குடும்பத்தை கட்டுப்பாடா தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடங்கி ஒரு ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்காரு இல்லையா? ஸோ அதனால தன்னோட இஷ்டத்துக்கு ஓடி போயெல்லாம் பண்றது தப்பான ஒரு விஷயம் இல்லையா? என்னைக்கும் குடும்ப கட்டுப்பாடு, குடும்பத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நடக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னைக்கும் தன்னுடைய வரைமுறைய தவிர்த்துண்டு இஷ்டத்துக்கு போய் வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இங்க ராசியில இருந்து பார்க்கும்போது பார்த்தேன்னா 3ல போய் செவ்வாய் இருக்கு. அதாவது நைன்த்ல ஆடான இது 3ல செவ்வாய் இருக்கு. அது இருக்கும்போது இவர் பாருங்க ஜாஸ்தி. இப்போ இவரோட என்ன, இவர் ஆக்டிங்னு இல்லாட்டா கூட இவர் நிறைய ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய அது இவரோட பிராண்ட் இருக்கு, இவருடைய இது இருக்கு. நீங்க அந்த T20 எல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் இவரும் அதுல ஒரு பார்ட்னரா இருக்காரு. இவரோட இது எல்லாமும் இருக்கு. ஸோ ஹீ இஸ் டூயிங் சம்திங். ஹீ இஸ் நாட் ஐடியல் சிட்டிங் உட்கார்ந்துருக்கிறது கிடையாது. ஹீ இஸ் ஏர்னிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. அது மட்டும் இல்லாம அவர் அந்த பணத்தை தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஏன்னா எல்லாமே அவரோட தானே, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவருக்கு தானே வரப்போகுது. அதனால அவர் தன்னுடைய வீட்டுக்கு தானே போறாரு. அதனால எனக்கு எதுவும் தெரியல. 4வது வீட்டுல சனி உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ 4ல சனி இருந்தா இங்க என்னதுன்னு கேட்டா, இந்த சேட்டன் தான் அவருக்கு தாராக்காரகா. அது பூஷன் நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? 4வது வீட்டுல ஸ்ட்ராங்கா கொண்டாட்டி உட்காந்துட்டு இருக்கான். டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே அங்க இடம் இல்லை. இங்க 2வது இங்க பாருங்க, இதுக்கு இந்த உபபத லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இது லாங் மேரிட் லைஃப். லாங் மேரிட் லைஃப் சேட்டன்லாம் இருந்ததுன்னா ஈஸியாலாம் வராது. 14 இயர்ஸ்க்கு மேல மேரேஜ் லைஃப் ஆயிடுது. இன்னும் கூட போகும்லாம், இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகுமே தவிர அது டைவர்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேயா? 2வது 2ல சூரியன் இருக்கிறதுனால தான் பொன் குழந்தை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை பாருங்க, நிறைய விஷயம் இதுல பாருங்க. இந்த இதில் டியூவலிட்டி இருக்கு பாருங்க. ஸோ அவர் முதல்ல கரிஷ்மா கபூரை இது பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகி பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா? அதனால இங்க டியூவலிட்டியில இருக்கு. இப்போ தேர்ட் எல்லாம் எதுவும் கிடையாது, ஏதோ இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னதுன்னு கேட்டேனாக்க, இங்க சூரியன் யாருன்னு கேட்டா, சூரியன் தான் மாத்திருக்காரகா அண்ட் மரணக்காரகா. ஓகே, அது போய் சந்திரனோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. சோ இங்க எப்பவுமே இது மகரத்துல இருக்கிற சூரியன். மகரத்துல, அதாவது இது இவருடைய பவர் அண்ட் அத்தாரிட்டி ஒரு பக்கம். அட் த சேம் டைம் இவருடைய அம்மா என்ன மரணக்காரகனா மாத்திருக்காரகா, எம்கேனாக்கா மாத்திருக்காரகா. சோ இங்க மாத்திருக்காரகா இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இல்ல போய் இது எனிமி வீட்டுக்கு போயிட்டாரு.
சூரியன் வந்து சனியோட வீட்டுல இருக்காரு, அவரோட இனிமையோட வீட்டுல. அப்கோர்ஸ் புள்ள வீட்டுக்கு அப்பா அப்பா வந்தாலும் சரி, அப்பா வீட்டுக்கு புள்ள வந்தாலும் சரி, ஒரு கொண்டாட்டம் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் சுதந்திரம் இருக்காது. சோ அதனால இதில் இந்த 2 பேர்ல இந்த 2 பேரும் இது அம்மா, இது மனைவி. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஓகேயா? அப்ப இங்கேருந்து பார்க்கும்போது இங்க எல்டர் சிஸ்டர். எல்டர் சிஸ்டர் இப்ப என்ன இந்த இடத்துல இவங்க அம்மாவான ஜெயா பச்சன் வந்து சும்மா கத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யாரு கேட்டா எல்டஸ்ட் சிஸ்டர். சேம் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி. 2 பேருமே ஐஸ்வர்யா ராயும் அவங்க அக்காவும் ஒரே சரி இதுல இந்த சொல்லுவாங்கல்ல துலாபாரத்துல 2 பக்கம் ஒரே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அவர் இருந்தாலும், பட் என்னதான் இருந்தாலும் தாரகாரகாவன இது வந்து சொந்த வீட்டுல 4வது வீட்டுல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. இந்த 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. ராகு ராகு இஸ் த கண்டகாரகா ஃபேமிலி, விசாக நட்சத்திரம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து விசாக நட்சத்திரத்துல இருக்கு, இது பூச நட்சத்திரத்துல இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில போய் பரிகாரம் பண்ணினாலே இந்த பிரச்சனை பாதி போயிடும். இங்க வந்து 9ஆம் இடத்துல பாருங்க, இங்க 7th லார்டு இந்த 9th, அது மட்டும் இல்லாம 3rd அண்ட் 6th லார்டு வந்து இங்க 9th உட்காந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பற்றி சொல்லிட்டேன். சோ இது வந்து அப்பா 9ஆம் இடம் தன்னுடைய அப்பாவும் ஆக்டிங் அந்த மாதிரியான ஒரு சொகுசு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த கேந்திரத்துல அழகா குரு உட்காந்துட்டாரு. 9th லார்டு வந்து 12th போனா கூட ராசி அதிபதி ராசியில உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா? இங்க என்னன்னு கேட்டா ஆத்மகாரகா மெர்குரி வர்க்கோத்தம் ஆயிடுது. அதனால இதுதான் கரகாம்ச லக்னம். கரகாம்ச லக்னத்துல 4ஆம் இடத்துல அழகா பெரிய வீடு, ரொம்ப நல்ல சமுதிரம், இது ஓஷன். அவர் வீடுக்கு ஓஷனுக்கு கிட்ட அவருடைய சமுதிரத்தை பார்த்த வீடு, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 5ல கேது இருக்கிறதுனால ஒரே ஒரு பொன் குழந்தைதான் இருக்கு. அது அழகா அது பரணி நட்சத்திரம், இதே அஸ்வினி நட்சத்திரம் வந்தா ட்வின்ஸ் பிறந்திருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மனைவி பகை அடைஞ்சு போயிருக்காங்க. அதாவது நம்ம காரகாம்ச லக்னத்துல பார்க்கும்போது. ஆனாலும் இந்த இடத்துல 8ஆம் இடத்துல அது இன்னொரு விஷயம்னா 8ஆம் இடத்துல காரகாம்ச லக்னத்துல 8ல இருக்கும்போது இவருடைய ஆயுசு விருத்தியா இருக்கும். ஆனா என்னைக்கும் ஜாபுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அதனாலும் ஜாபுக்கு பிரச்சனை இருந்தா கூட இங்க இருந்து இது 3வது பார்வை, இதுல இருந்து 10ஆம் இடம். ஆனா இங்க குருவோட பார்வைப்படுறது இல்லையா? குரு இருக்கிற இடத்த விட குருவோடைய பார்வைப்படுறது சந்திரனோட பார்வையும் படுறது. அதனால இவர் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. ஓகேயா? இப்போ இது இங்க வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு இந்த இடத்துல லக்னத்துல இங்க இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டே அண்ட் நைட் வேலை பார்க்கறது, குருவோட பார்வை இருக்கு. இங்க வந்து இதுல அழகா 5ஆம் இடத்த வந்து சந்திரன் புதன். ஓகே. சோ எல்லாமே 10th ராகு இருக்கு. சோ இது மாதிரி மிகவும் நல்ல ஜாதகம். இத்தனை நாளா அவருக்கு வந்து சூரிய தசை நடந்துன்றது. சூரிய தசை வந்து மார்க்க தசையா இருந்ததுனால அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா இப்போ 2024 ஜூலை 12th ஜூலை 2024ல அவருக்கு சந்திரதசை ஆரம்பிச்சிருக்கு. சந்திரதசை யாருன்னு கேட்டா சந்திரதசை புத்திரகாரகா. சோ புத்திரகாரகானா பொண்ணு. அதனால இவர் வந்து அழகா ராசி அதிபதியோட குழந்தை இருக்கு. 5வது திருத்தலாடான சந்திரன் கிட்ட தான் இருக்கு. அதனால இவர் குழந்தைய விட்டு எல்லாம் பிரிய மாட்டாரு. ஆனா குழந்தை வெளிநாடு படிக்கிறதுக்கு போக சான்சஸ் இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். நல்ல அப்பா அம்மா, தன் குடும்பம், தன்னோட மனைவி அப்படின்னு ரொம்ப நல்ல ஜாதகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து இந்த ஜாதகத்துல வந்து எல்லாரும் பழிக்கிறாங்கல்ல, பொண்டாட்டியை விட்டுட்டாரு, அம்மா பக்கமா தான் போயிருக்காரு, அப்படிலாம் கிடையாது. ஹி இஸ் டூயிங் ஹிஸ் லெவல் பெஸ்ட் as a son, as a husband, as a father. he is doing everything பியூட்டிஃபுல்லா தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அனாவசியமா ஒவ்வொருத்தரும் ஏதாவது பேசி ஏதோ பண்ணி என்னுடைய லைஃபையும் இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த மீடியால இந்த வந்தாலும் வந்து இந்த சோசியல் மீடியா வந்தாலும் வந்தது எல்லோரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. என்ன இன்னைக்கும் அடுத்தவங்க வீட்டை உடைச்சேன்னா நம்ம வீடு தானா பகவான் உடைப்பாரு. அதனால யார் சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. அடுத்த வீடியோல திருப்பி நம்ம வந்து மக நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறத பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெற்று